காலனி என்கிற சொல் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கிறது. எப்படி இந்த சொல்லாடல் நம்முடைய வாழ்வில் ஒட்டி கொண்டது என்று தெரியவில்லை. காலனி என்றால் குடியேற்ற பகுதி என்றுதான் அதற்கு பொருள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே குடியேறி ஆட்சி செய்தார்கள் என்றால் இந்தியாவே ஒரு குடியேற்ற நாடு, ஒரு காலனி, பிரிட்டிஷ் காலனி என்று இந்தியாவே ஒரு காலனியாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஒரு காலனி தான். ஆனால் சாதியவாதிகள் ஊர் தெரு காலனி என்று குடியிருப்பை பிரித்து இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான ஆதிதிராவிட பொதுமக்களை அவர்கள் வசிக்கும் இடத்தை காலனி என்று அழைக்கிறார்கள். இது வேடிக்கையாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு இந்தியாவுக்கு காலனி என்கிற பெயர் காணாமல் போய்விட்டது. இந்தியாவே ஒரு காலனி நாடு, அது இப்போது காணாமல் போய்விட்டது. இந்த சூழலில் ஆதிதிராவிடர் குடியிருப்புகளுக்கு காலனி என்று அழைக்கிற நிலையை தவிர்க்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்திய நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக இந்த சொல்லை அரசு ஆவணங்களில் பயன்படுத்தக்கூடாது, நடைமுறையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பஞ்சமி நிலம் குறித்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது மறைமலை நகர் மாநாட்டிலே அவர் பங்கேற்ற போது, அவருக்கு நாங்கள் விருது வழங்கிய போது அவர் எங்கள் கோரிக்கையை ஏற்று அந்த மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அறிவித்தார். அதன் பிறகு திரு மருதமுத்து அவர்களின் தலைமையில் ஒரு ஆணையத்தையும் அமைத்தார். அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆணையத்தை செயலிழக்க செய்து விட்டார்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல்வருக்கு தந்த கோரிக்கைகளுள் ஒன்று, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மருதமுத்து ஆணையம், பஞ்சமி நிலமீட்பு ஆணையத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பஞ்சமி நிலங்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மறுபடியும் அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.